إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وبارك تسليما كثيرا كثيرا أما بعد فأوصيكم ونفسي أولا بتقوى الله إن الله مع الذين اتقوا والذين هم محسنون فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين فيه آيات بينات مقام إبراهيم ومن دخله كان آمنا وقال تعالى والفجر وليال عشر صدق الله مولانا العظيم وقال النبي صلى الله عليه وسلم الحج المبرور ليس له جزاء إلا الجنة قيل وما بره قال إطعام الطعام وطيب الكلام رواه أحمد والطبراني وفي رواية إطعام الطعام وإفشاء السلام صدق رسول الله صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் உலகத்தாரை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவன் அல்லாஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டும். ஸலவாத்தும் சலாமும் எங்கள் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள், மேலும் கியாமத்து நாள் வரும் வரையில் அன்னவர்களை பின்பற்றக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுவின் மாளிகையிலே இறை இல்லத்திலே இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைமைகளையும் படைத்து இறைவன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனை பயந்து அஞ்சி தக்வா செய்து வாழ்ந்து கொள்ளும்படியும் அவனால் ஏவப்பட்ட விடயங்களை இயன்றளவு எமது வாழ்க்கையில் எடுத்தும் அவனால் தடுக்கப்பட்ட அனைத்து விடயங்களையும் முற்றும் முழுதாக 100க்கு 100 தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளும்படியும் ஆரம்பமாக அடியே எனக்கும் அப்பால் உங்கள் அனைவருக்கும் தக்வாவை கொண்டு வசிய செய்து கொள்கின்றேன். பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத், ஹஜ்ஜுடைய அமல் அது சில குறிப்பிட்ட அறியப்பட்ட மாதங்களுக்குரிய ஒரு அமலாக இருப்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். எனவே அந்த ஹஜ்ஜுடைய அந்த காலத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். மேலானவர்களே, பெரியார்களே, பொதுவாக சில அமல்களை பற்றி கூறும்போது அது சில நேரம் ஹஜ்ஜுடைய அமலை பற்றி கூறும்போது சிலருக்கு எண்ணம் வரலாம், ஹஜ்ஜுடைய அமல் இது பணக்காரர்களுக்குரியது, இந்த டாபிக் எங்களுக்குரிய டாபிக் இல்லை, இது அவங்களுக்குரிய டாபிக் என்று. இதே போன்று ஜகாத்தை பற்றி கூறும் போதும் இதுவும் எமக்குரிய ஒரு டாபிக் இல்லை, இது
அதாவது அது பணக்காரர்களுக்குரியது என்று இவ்வாறு ஒரு எண்ணம் வரலாம். ஆரம்பத்திலே இவ்வாறு எண்ணம் வந்துவிட்டால் இந்த தலைப்பு எமக்குரியது இல்லை என்று வரும்போது அதனுடைய அதை மீறி எமக்கு தூக்கம் வருவதற்கோ அல்லது கவனம் இல்லாமல் இருப்பதற்கோ அது எமக்கு இல்லாத தலைப்பு என்று வரும்போது இவ்வாறான விடயங்கள் அது நிகழக்கூடும். எனவே மேலானவர்களே, பேசப்படக்கூடிய ஒவ்வொரு விடயங்களும் நாங்கள் அந்த அமலை நாங்களும் செய்ய வேண்டும், அல்லாஹ் எமக்கும் அந்த அமலை செய்வதற்கு தௌஃபீக் தர வேண்டும் என்ற அந்த நியத்தோடு கேட்கும் போது நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்குரிய தௌஃபீக்கை அல்லாஹ் எமக்கு நசீபாக்குவான். மேலானவர்களே, சில காலங்களுக்கு முன்னால் எமக்கு தெரிந்த ஒரு சகோதரர் ரமலானுடைய காலத்திலே இஃப்தாரு சாயிம், ஒரு நோம்பாளியை நோன்பு திறக்க வைப்பதற்குரிய கூலியை பற்றி ஹத்தீப் அவர்கள் மிகவும் அருமையான எவ்வளவு கூலி இருக்கின்றது, அந்த நோம்பாளியுடைய முழுமையான கூலி கிடைக்கின்றது, அது மாத்திரமல்லாமல் எவர் ஒருவரை நோன்பு திறக்க வைப்பாரோ அவருக்கு அது நரக விடுதலைக்கு காரணமாக இருக்கின்றது. இவ்வாறு அந்த ஹுத்பாவிலே கூறப்பட்ட அந்த சிறப்புகளை எல்லாம் கேட்டு அவர் ஹத்தீபிடம் போய், ஜும்மா முடிந்ததன் பின்னால் ஹத்தீபிடம் போய் சொல்கின்றார், ஹஸரத் அவர்களே, இவ்வாறெல்லாம் நீங்கள் சிறப்புகள் ஹதீஸ்களை கூறினீர்கள், ஆனால் இவைகளை செய்வதற்கு எனக்கு சக்தி இல்லையே, வசதி வாய்ப்பு இல்லையே என்று கூறிய நேரத்திலே அந்த ஹத்தீப் அவர்களுக்கு அறிவுரை வழங்கினார்கள். நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்று நியத்து வையுங்கள், உங்களுக்கு இயன்ற முயற்சிகளை செய்யுங்கள், அல்லாஹ் இந்த அமலை செய்வதற்குரிய தௌஃபீக்கை அல்லாஹ் உங்களுக்கு தருவான் என்று அவர்களுக்கு புத்திமதி கூறுகின்றார்கள். அந்த ஹத்தீப் சில நாள்களுக்கு பின்னால் கூறுகின்றார், அதற்கு அடுத்த வருடம் ரமலானிலே இந்த ஹத்தீபுக்கு அவர் அதாவது ஃபோன் பண்ணி கூறுகின்றார், ஹஜ்ரத், சென்ற வருடம் உங்களுடைய ஹுதுபாவிலே நீங்கள் இவ்வாறு நோம்பாளியுடைய இஃப்தாருடைய சிறப்புகளை கூறினீர்கள், எனக்கு வசதி இல்லை என்ற அந்த விடயத்தை கூறினேன், நீங்கள் நியத்து வையுங்கள், துவா கேளுங்கள், முயற்சி செய்யுங்கள், அல்லாஹ் வழி திறப்பான் என்று கூறினீர்கள். இன்றைக்கு எனக்கு மிகவும் ஒரு சந்தோஷமான நாள். நான் கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதர். இன்று அன்றாடம் நான் செய்யக்கூடிய அந்த கூலி தொழில் மூலமாக என்னுடைய வீட்டுடைய இஃப்தாருக்கே சில நேரங்களில் சிரமமாக இருக்கும். ஆனால் இன்று அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு சில அதாவது வளமையை விட கொஞ்சம் அதிகமான வேலை கிடைத்து குறிப்பிட்ட ஒரு தொகையை எனக்கு மேலதிகமாக கிடைத்தது. நான் 2 பேர்களை இன்று வீட்டிலே கூப்பிட்டு இஃப்தார் செய்ய வைத்தேன். மிகவும் ஒரு சந்தோஷமான நாள் என்று அவர் கூறுகின்றார். ஹத்தீப் அவருக்கு துவா செய்தார், இந்த அமலை செய்ய வேண்டும் என்ற நியத்துடன் நீங்கள் இருந்தீர்களே, அல்லாஹ் உங்களுக்கு மேலும் பலரை இஃப்தார் செய்யக்கூடிய இந்த அமலை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு வழங்க வேண்டும் என்று அவர் துவா கேட்கின்றார். மேலானவர்களே, அவருடைய அந்த நீயத் அதற்கு சில வருடங்களுக்கு பின்னால் அவர் அந்த ஹத்தீபை சந்தித்து கூறுகின்றார், அல்ஹம்துலில்லாஹ், அன்று வைத்த நீயத், இந்த அமலை நான் செய்ய வேண்டும் என்று வைத்த நீயத், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வருடம் எனக்கு 2000 பேர்களுக்கு நாளாந்தம் இஃப்தார் செய்ய வைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தந்தான், அந்த வசதி வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தந்தான் என்பதாக அந்த ஹத்தீபுக்கு அவர்கள் கூறுகின்றார்கள். இது நிகழ்ந்த அந்த விடயத்தை செய்தவரும் அந்த ஹத்தீபும் எமக்கு மிகவும் நெருக்கமானவர்கள். எதை கூற வருகின்றேன் என்றால், எந்தொரு விடயமாக இருந்தாலும் இந்த அமலை நான் செய்ய வேண்டும், இந்த தலைப்பு எமக்குரியதல்ல என்று நாங்கள் விட்டுவிடாமல் இந்த அமலை செய்ய வேண்டும் என்ற ஆசையுடன் ஆர்வத்துடன் நாங்கள் கேட்கும் போது நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்குரிய அல்லாஹ் தௌஃபீக்கை அல்லாஹ் நசீபாக்குவான். இதே மஹல்லாவை சேர்ந்த ஒரு ஆலிம், அவர் சில காலங்களுக்கு முன்னால் விதவைகளுக்கு அந்த உதவ வேண்டும் என்ற தலைப்பிலே அவர் ஒரு ஹுத்பா செய்கின்றார். அந்த ஹுத்பா முடிந்து அவர் ஒரு நியத் வைக்கின்றார், இதே போன்று நான் இன்ஷா அல்லாஹ் விதவைகளுக்கு உதவ வேண்டும் என்று. அல்ஹம்துலில்லாஹ் கட்டம் கட்டமாக செய்து இந்த வருடம் அல்ஹம்துலில்லாஹ் 250க்கு மேற்பட்ட விதவைகளுக்கு, குறிப்பாக 200க்கு மேற்பட்ட உலமாக்கள் வஃபாத்தாகினவர்கள் அவர்களுடைய மனைவிமார்களுக்கும் இன்னும் பொதுவாக இன்னும் சிலருடைய மனைவிமார்களுக்கும் என்று மாஷா அல்லாஹ் 250க்கு மேற்பட்ட அந்த விதவைகளுக்கு இதற்கு முந்தின வருடங்களிலே ரமலானில் மாத்திரம் குறிப்பிட்ட ஒரு தொகையை மாஷா அல்லாஹ் ஏற்பாடு செய்து கொடுத்து கொண்டிருந்தார். இந்த வருடத்திலிருந்து அல்ஹம்துலில்லாஹ் அவருடைய நீயத்துக்கு அல்லாஹ் அதற்குரிய வழிகளை அல்லாஹ் ஏற்பாடு பண்ணி கொடுத்தான். மாஷா அல்லாஹ் இந்த வருடம் இதே மஹல்லாவை செய்த ஒரு ஆலிம் அல்லாஹ் அவரை காரணமாக வைத்து 250க்கு மேற்பட்ட விதவைகளுக்கு ஒவ்வொரு மாதமும்
5 மில்லியனுக்கு அதிகமான தொகை அவர் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்பாடு பண்ணி அந்த 250 விதவைகளுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்றான். எனவே மேலானவர்களே, இந்த ஹஜ்ஜுடைய அமல் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு அமல். இஸ்லாத்துடைய கடமைகளிலே 5வது கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹஜ்ஜுடைய அமலுக்கு வைத்திருக்கக்கூடிய கூலிகள் மிக அளப்பெரிய கூலிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கின்றான். மேலானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல் ஹஜ்ஜுல் மப்ரூர், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ். அல்லாஹ்வினா ஒரு ஹஜ், அவர் செய்யக்கூடிய ஒருவருடைய ஹஜ் ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டதென்றால் அதற்குரிய கூலி லைஸ லஹு ஜஸாஉ இல்லல் ஜன்னah. நபி அவர்கள் கூறின அதற்குரிய கூலி சுவர்க்கத்தை தவிர வேறொன்றுமே கிடையாது. ஒருவர் ஹஜ் செய்து விட்டார் என்றால் அவர் சொர்க்கவாதி என்பதை அந்த ஹதீஸ் எமக்கு அதை உறுதிப்படுத்துகின்றது. அவருடைய ஹஜ் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஆகிவிட்டால் அல் ஹஜ்ஜுன் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah, அந்த ஹஜ்ஜுக்குரிய கூலி சுவர்க்கத்தை தவிர வேறொன்றும் இல்லை என்று நபி அவர்கள் கூறினார்கள். இன்னொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு ஹஜ் செஞ்சு அந்த ஹஜ்ஜிலே, அதாவது ஹஜ்ஜை முறிக்கக்கூடிய எந்த விடயங்களிலும் ஈடுபடாமல் அவர் நல்ல முறையிலே ஹஜ் செய்து அந்த ஹஜ்ஜிலே, அதாவது கெட்ட வார்த்தைகள் எவர்களையும் நோவிக்கக்கூடிய விதத்திலே எந்த வார்த்தைகளையும் பிரயோகிக்காமல் எந்த பாவங்களிலும் ஈடுபடாமல் அழகான முறையிலே ஹஜ் செய்து வருகின்றார் என்றார், ரஜஅ கயௌமி வலதத்து உம்மு, அவர் அன்றைய தினம் பிறந்த பாலகனை போன்று பாவங்களிலிருந்து பரிசுத்தமாய் வருகின்றார். மேலானவர்களே, இவ்வளவு ஒரு புனிதமான ஒரு அமல் தான் இந்த ஹஜ்ஜுடைய அமலாக இருந்து கொண்டிருக்கின்றது. மேலானவர்களே, இந்த ஹஜ்ஜுடைய அமல், அந்த ஹஜ்ஜுடைய அமல் எவ்வளவு முக்கியமான அமல் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பூமிக்கு எவ்வளவு சிறப்புகளை வைத்திருக்கின்றான். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு மனிதர் ஹஜ்ஜுக்கு போவதாக இருந்தால் அவரை சந்திக்க வந்தால் அவர்கள் கூறுவார்கள், நீங்கள் எவ்வளவு புனிதமான ஒரு பூமிக்கு செல்கின்றீர்கள் என்றால், எவ்வளவு புனிதமான ஒரு ஊருக்கு செல்கின்றீர்கள் என்றால், உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஊர், அதிலே 15 இடங்கள் நிச்சயமாக துவா கபூலாகக்கூடிய இடங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதிலே முதலாவது காபத்துல்லாவுக்குள்ளால், சஃபா மர்வாவிலே, ஹிஜ்ர் இஸ்மாயிலே, மகாம் இப்ராஹிம், முல்தசிம், மீசாப், அதே போன்று அதாவது ஷைத்தானுக்கு கல்லெறியக்கூடிய அந்த ஜமராத்துகளிலே, மினாவிலே, முஸ்தலிஃபாவிலே, அரஃபாவிலே, இவ்வாறு 15 இடங்கள் இருக்கின்றது. இந்த 15 இடங்களிலும் அல்லாஹ் நிச்சயமாக துவாவை அல்லாஹ் கபூல் செய்கின்றான். அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அது மிகவும் பரக்கத் செய்யப்பட்டதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறும்போது, முபாரக்கன் வஹுதன் லில் ஆலமீன், அந்த காபத்துல்லாவை சூழ இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் மிகவும் பரக்கத் செய்யப்பட்டதாக இருக்கின்றது. அதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல அத்தாட்சிகளை வைத்திருப்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். மேலானவர்களே, அதில் இருக்கக்கூடிய ஜம்சம், இவ்வாறு மகாம் இப்ராஹிம் என்று எதை எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொன்றிலும் மிகவும் அத்தாட்சிகள் நிறைந்ததாக அல்லாஹ் வைத்திருக்கின்றான். ஜம்சமுடைய அந்த நீரை எடுத்துக்கொண்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மாஉ ஜம்ஸம் லிமா ஷுரிப லஹு, ஜம்சமுடைய அந்த நீர் இருக்கின்றதே, இது எந்த நோக்கத்துக்காக கொடுக்கப்படுமோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைவேற்றி கொடுப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலானவர்களே, பெரியார்களே, முஸ்லிமுடைய கிரந்தத்திலே ஒரு சம்பவம் பதியப்படுகின்றது. அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வருகின்றார்கள். வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக அவர்கள் எதிர்பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். அவர்கள் எந்த ஒரு ஏற்பாட்டுடன் வரவில்லை. வந்து ஒரு நாள் 2 நாட்களில் நபி அவர்களை சந்திக்கலாம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாம் என்ற எதிர்பார்ப்புரை வருகின்றார்கள். ஆனால் எதிர்பார்க்காத விதமாக ஒரு மாதம் தங்கி இருந்து எதிர்பார்த்திருந்து தான் நபி அவர்களை சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுகின்றது. அவர்கள் கூறுகின்றார்கள், நான் அந்த ஒரு மாதம் அந்த முழு மாதமும் ஜம்சம் நீரை மாத்திரம்தான் குடித்து கொண்டிருந்தேன். வேறு எனக்கு உணவுக்குரிய எந்த ஏற்பாடுகளும் நான் செய்து கொண்டு வந்திருக்கவில்லை. உணவுக்குரிய எந்த ஏற்பாடுகளும் எனக்கு இருக்கவும் இல்லை.
வெறுமனே ஜம்சம் நீரை மாத்திரம்தான் கொடுத்து கொண்டிருந்தேன். அவர்கள் கூறுகின்றால் அந்த மாதம் முடியும் போது என்னுடைய உடம்பு எவ்வாறு இருந்தோ அதைவிட நான் கொழுத்து மிகவும் சக்தியுள்ள ஒரு மனிதனாக நான் மாறிவிட்டேன் என்பதாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். மேலானவர்களே, இவ்வாறு அந்த ஜம்சமுடைய நீர் எந்த நோக்கத்துக்காக குடிக்கப்பட்ட இமாம் சுயீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி பதியப்பட்டிருக்கின்றது. அவர்கள் 2 லட்சம் ஹதீஸுகளை சனதுகளுடன் மனப்பாடம் செய்திருக்கின்றார்கள். 2 லட்சம் ஹதீஸுகளை அவர்கள் கூறுகின்றார்கள், இதனை விட ஹதீஸ் எனக்கு கிடைத்திருந்தால் நிச்சயமாக நான் அவைகளையும் நான் மனநமிட்டிருப்பேன். இதற்கு காரணம் எனக்கு இவ்வளவு பெரிய யாஃபா சக்தி கிடைத்ததற்குரிய காரணத்தை அவர்கள் கூறுகின்றார்கள். நான் அதாவது காபத்துல்லாஹ் சென்ற நேரத்திலே நான் ஜம்சம் நீரை இமாம் ஹாஃபில் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வாறான மிகப்பெரும் ஞாபக சக்தியை கொடுத்தானோ இதே போன்று எனக்கு ஞாபக சக்தி கிடைக்க வேண்டும் என்ற நியத்திலே நான் ஜம்சமை குடித்தேன். அதன் பரக்கத்தா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு எவ்வளவு பெரிய நியத்தை அது ஞாபக சக்தியை தந்தான் என்றால் 2 லட்சம் ஹதீஸ்களை சனதுடன் அதனுடைய அறிவிப்பாளர்களுடைய அந்த வரிசையுடன் முழுமையாக மரணமிடக்கூடிய அந்த ஆற்றலை எனக்கு தந்ததாக இமாம் சுயீத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். மேலானவர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹான எங்களுடைய ரயில்விலே எமக்கு உஸ்தாதாக இருந்த மௌலானா ஜமீல் சாப் அவர்கள் கூறுவார்கள், முதலாவது நாங்கள் ஜம்சமை குடிக்கும் போது இந்த ஜம்சமை கொண்டு இவ்வாறெல்லாம் நடக்கும் என்ற யகீன் எமக்கு உருவாக வேண்டும் என்ற நியத்துடன் நாங்கள் குடிக்க வேண்டும் என்பதாக கூறுவார்கள். இந்த இமாம்கள் இந்த நியத்துடன் அந்த உறுதியுடன் குடித்தார்கள். அதனை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவித்தார்கள். இன்னொரு சந்தர்ப்பத்தில் இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய தந்தையின் வாயிலாக அறிவிக்கின்றார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், நான் ஹஜ்ஜுடைய காலத்திலே இரவு நேரத்திலே ஹஜ்ஜுக்காக சென்றேன். தவாப் செய்து கொண்டிருக்கும் போது ஹஜ்ஜுடைய காலம் மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது. மக்களுடைய சரியான நெரிசலாக இருந்தது. அந்த நேரத்திலே நான் அதாவது தவாப் செய்து கொண்டு இருக்கும் போது எனக்கு சிறுநீர் கழிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. ஹஜ்ஜுடைய காலம் மக்களும் அதிகமாக இருந்தார்கள். இன்றைய காலங்களில் இருப்பதை போன்று சமீபத்திலே அதாவது இஸ்திஞ்சாக்குரிய ஏற்பாடுகள் சிறுநீர் கழிப்பதற்குரிய ஏற்பாடு இருக்கவில்லை. சிறிது தூரம் செல்ல வேண்டிய தேவை இருந்தது. இவர்கள் நினைக்கின்றார்கள், இந்த நேரத்தில் நான் செல்வதாக இருந்தால் இவ்வளவு பெரிய ஹஜ்ஜாஜிகளுக்கு சிரமை கொடுத்து கொண்டு அவர்களை கடந்து கொண்டு செல்ல வேண்டுமே என்று சிரமத்துடன் அவர்கள் கட்டுப்படுத்தி கொண்டு தவாப் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், எனக்கு அந்த ஹதீஸ் யாது வந்தது. ததக்கர்துல் ஹதீஸ் மாஹு ஜம்ஸம் லிமா ஷுரிப லஹு. அந்த ஜம்சமுடைய நீர் எந்த நோக்கத்துக்காக குடிக்கப்படுமோ அந்த நோக்கம் நிறைவேற்றி கொடுக்கப்படும் என்ற அந்த ஹதீஸ் எனக்கு யாபகம் வந்தது. அவர்கள் கூறுகின்றார்கள், நான் அவ்வளவு சிறுநீருக்குரிய கடுமையான தேவை இந்த நேரத்திலே நான் உடனடியாக என்ன செய்தேன், அதிகமாக ஜம்சமை குடித்தேன். பொதுவாக சிறுநீருடைய தேவை இருக்கும் போது நீர் மேலதிகமாக குடித்தால் இன்னும் அந்த தேவை கூடும். அவர்கள் கூறுகின்றார்கள், நான் இந்த நீயத்துடன் குடித்தேன். மாஉ ஜம்ஸம் லிமா ஷுரிப லஹு, எந்த நோக்கத்துக்காக ஜம்ஸம் குடிக்கப்படுமோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைவேற்றி கொடுப்பதாக கண்ணியத்துக்குரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே அந்த நீயத்திலே நீரை அறிந்து அவர்கள் கூறுகின்றார்கள், நான் இளவிலே முழுமையாக தவாஃபுடைய அமலை உம்ராவுடைய அமலை முடித்துவிட்டு அதற்கு பின்னால் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால் என்னுடைய அன்றாடம் செய்யக்கூடிய அனைத்து அமல்களை முடித்துவிட்டு நான் செல்லும் வரை எனக்கு சிறுநீருடைய எந்த தெய்வும் ஏற்படவில்லை என்பதாக அவர்கள் கூறுகின்றார்கள். மேலானவர்களே, இவ்வாறு அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனால் தான் குர்ஆனில் கூறுகின்றான், லியஷ்ஹது மனாஃபிஅ லக்கும். அந்த இடத்திலே அதாவது வெறுமனே ஹஜ்ஜுக்கு செல்வதன் மூலமாக ஹஜ்ஜுடைய அமல்களை மாத்திரம் செய்வது மாத்திரமல்ல, அது மாத்திரமல்லாமல் உங்களுக்கு பிரயோஜனமான பலவற்றை நீங்கள் கண்டு கொள்வதற்காக அந்த இடத்துக்கு அதாவது ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹஜ்ஜுடைய அந்த ஒரு வசனத்தில் அல்லாஹ் கூறும்போது, லியஷ்ஹது மனாஃபிஅ லக்கும், உங்களுக்கு பிரயோஜனமான பல விடயங்கள் அந்த பூமியிலே இருக்கின்றது, அவைகளை நீங்கள் சென்று பார்ப்பதற்காக வேண்டியும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். மேலானவர்களே, அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு ஹஜ்ஜு செல்வதற்கு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து எவர்கள் ஹஜ்ஜு செய்யவில்லையோ இவ்வளோ பெரிய பாக்கியங்கள் நிறைந்த சுவர்க்கத்தை அதாவது அதற்கு பிரதியாக சுவர்க்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய
அனைத்து பாவங்களுக்கும் மன்னிப்பை அடையக்கூடிய இவ்வளவு பேர் இன்னும் பல பாக்கியங்களை அதாவது தரக்கூடிய ஹஜ்ஜு செய்வதற்கு வசதி வாய்ப்புகள் இருந்தும் எவர் ஹஜ்ஜு செய்யவில்லையோ நபி அவர்கள் மிகவும் கடுமையாக எச்சரித்தார்கள். அனஸ் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸ், மன் மலக்க ஜாதன் வராஹிலதன் துபல்லிகுஹு இலா பைத்தில்லாஹ் வலம் யஹுஜ்ஜ ஃபலா அலைஹி அன் யமூத யஹூதியன் அவ் நஸ்ரானியா. மேலானவர்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். திர்மிதி பைஹகியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் ஒரு மனிதர் ஹஜ்ஜு செய்வதற்கு தேவையான கட்டு சாதனம், பொருள்கள், பிரயாணத்துக்குரிய ஏற்பாடுகள் இருந்தும் அல்லாஹ்வுடைய வீட்டை தரிசித்து ஹஜ்ஜு செய்வதற்கு அவர் ஹஜ்ஜு செல்லவில்லையோ, நபி அவர்கள் கூறினார்கள், அவர் ஒரு யஹூதியாகவோ ஒரு யூதனாகவோ ஒரு நசரானியாகவோ மரணிப்பதை பற்றி எனக்கு எந்த ஆட்சேபனை இல்லை என்பதாக கூறினார்கள். மேலானவர்களே, நபி அவர்கள் உம்மத்தின் மீது எவ்வளவு அன்பு கொண்டவர்கள், எவ்வளவு இரக்கமுடையவர்கள். ஆனால் இவ்வளவு முக்கியமான இஸ்லாத்தின் இந்த கடமையான ஹஜ்ஜுடைய இந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாக்கியத்தை கொடுத்தும் எவர்கள் ஹஜ்ஜு செய்யவில்லையோ, அந்த ஹஜ்ஜுடைய கடமையை புறக்கணித்து கொண்டிருக்கின்றார்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரித்திருக்கின்றார்கள். அவர் யஹூதியாகவோ நசாரானாகவோ அவர்கள் மரணிப்பதை பற்றி எனக்கு எந்த ஆச்சரியமும் இல்லை என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். மேலானவர்களே, ஏனென்றால் எவர்களுக்கு ஹஜ்ஜுடைய கடமையாக இருக்கின்றதோ, ஹஜ் செய்வதற்குரிய கட்டு சாதனம், வசதி வாய்ப்புகள், பிரயாணத்துக்குரிய ஏற்பாடுகள் இருக்கின்றதோ, மேலானவர்களே, நபி அவர்கள் கூறினார்கள், தஅஜ்ஜலு இலல் ஹஜ், ஃபர்லான ஹஜ்ஜை நீங்கள் அவசரமாக செய்யுங்கள். ஃபஇன்ன அஹதுக்கும் லா யத்ரி மா யஅரது லஹு. முஸ்லிமுடைய ரிவாயத், முஸ்னத் அஹ்மதுடைய ரிவாயத்தில் நபி அவர்கள் கூறினார்கள், எவருக்கு ஹஜ்ஜு கடமையாக இருக்கின்றதோ இவர் அந்த கடமையான ஹஜ்ஜை அவசரமாக செய்யட்டும். ஏனெனில் ஒரு மனிதனுக்கு என்னென்ன நிலைமைகள் ஏற்படும், இன்று இருக்கக்கூடிய வசதி வாய்ப்பு நாளை இருக்குமோ, இன்று இருக்கக்கூடிய வசதி வாய்ப்பு எதிர்காலத்தில் இருக்குமோ, இன்று இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியம் நாளை இருக்குமோ என்று மனிதனுக்கு எந்த நிலைமை ஏற்படும் என்பதை மனிதன் அறிய மாட்டான். எனவே ஹஜ்ஜுடைய விடயத்தில் ஹஜ்ஜு கடமையானவர்கள், அதற்கு வசதி வாய்ப்பு இருப்பவர்கள் ஹஜ்ஜை அவசரப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலானவர்களே, எவர்களுக்கு இந்த வருடம் ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைக்கவில்லையோ, ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைக்காதவர்கள் இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்திலே செய்ய வேண்டிய மிக முக்கியமான சில அமல்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியிருக்கின்றார்கள். மேலானவர்களே, நாம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதம் மிக முக்கியமான, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மாதத்துடைய முதல் 10 இரவுகளையும் முதல் 10 நாட்களை பற்றியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே குறிப்பிட்டு கூறுகின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஃபஜ்ருடைய ஆரம்பத்திலே வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ர், ஃபஜ்ருடைய நேரத்தின் மீது சத்தியமாக, அதே போன்று 10 இரவுகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியமிட்டு கூறுவது இந்த துல்ஹஜ்ஜுடைய முதலாவது 10 அந்த இரவுகளை பற்றித்தான் என்பதாக தஃப்சீருடைய பல உலமாக்கள் கூறுகின்றார்கள். மேலானவர்களே, எனவே அந்த அடிப்படையிலே அல்லாஹ் சத்தியமிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான 10 இரவுகளை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்றோம். மேலானவர்களே, எவ்வளவு சிறப்பான இரவுகள் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த நாட்களிலே செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே மிகவும் சிறப்புக்குரிய அமலாக இருக்கின்றது. இன்னொரு ரிவாயத்திலே அஹப்பு இலல்லாஹ் என்றும், இன்னொரு ரிவாயத்திலே அஅஸமு இன்தல்லாஹ் என்றும், அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமாக ஒரு மனிதன் செய்யக்கூடிய அமல்களிலே அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான, மிகவும் சிறப்புக்குரிய அஅஸமு இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே மிகவும் கண்ணியமான அதாவது அமல்கள் மனிதன் இந்த துல்ஹஜ்ஜுடைய முதலாவது 10 நாட்களிலே செய்யக்கூடிய அமல்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே கூறியிருக்கின்றார்கள். அப்படி கூறிய நேரத்திலே இந்த நாட்களிலே செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ்விடத்திலே இவ்வளவு பெரிய பொறுமதி இருக்கின்றது என்று கூறிய நேரத்திலே சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், வரல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், யா ரசூலல்லாஹ், துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்களிலே செய்யக்கூடிய அமல்கள் அது ஜிஹாத் செய்வதை விடவா அந்த அமல்களுக்கு அதிகமான கூல் இருக்கின்றது, அதிகமாக அல்லாஹ்விடத்திலே விருப்பத்துக்குரிய அமலாக இருக்கின்றது என்று கேட்ட நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வரல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ்,
அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்வதை விட இந்த 10 நாட்களிலே செய்யப்படும் அமல்களுக்கு கூலி இருக்கிறது என்று கூறிவிட்டு கூறினார்கள், இல்லா ரஜுலுன், ஒரு மனிதனை தவிர அவர் ஜிஹாதுக்கு செல்கின்றார், அல்லாஹ்வுடைய பாதையிலே அந்த ஜிஹாதுக்கு சென்று அவரும் திரும்பி வரவில்லை, அவருடைய சொத்து செல்வங்களும் திரும்பி அதாவது வரவில்லை, அவரும் ஷஹீதாக்கப்படுகின்றார், அவருடைய அனைத்து சொத்து செல்வங்களும் கனிமத்தாக எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. இந்த மனிதனை தவிர இந்த நாட்களிலே செய்யப்படக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ்விடத்திலே மிக பெரும் பெருமதி இருப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலானவர்களே, பெரியார்களே, அந்த அடிப்படையிலே அந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 9 நாட்களிலே செய்யப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமல் தான் அந்த 9 நாட்களிலும் நோன்பு நோற்பது மிக முக்கியமான ஒரு சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த 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 ஹதீஸ்ல நபி அவர்கள் ஃபஅக்ஸிரு ஃபீஹின்ன மினத் தஹ்லீலி வத் தக்பீர், இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்களில் நீங்கள் அதிகமாக அல்லாஹ்வை தக்பீர் செய்யுங்கள், அதே போல நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த திக்ரை அதிகமாக கூறுங்கள் என்று கூறினார்கள். மேலானவர்களே, பெரியார்களே, அந்த 10 நாட்களிலும் முதல் 9 நாட்களிலே நோன்பு பிடிப்பது மிக முக்கியமான சுன்னத்தாக இருக்கின்றது. அதிலும் விசேஷமாக பெருநாளுடைய முந்தைய நாள் துல்ஹஜ்ஜுடைய 9வது பிறை அரஃபாவுடைய அந்த நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அந்த ஒரு நாளுடைய நோன்பை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யுகஃபிரு ஸனத்தல் மாதியத வல் பாக்கியா, அந்த ஒரு நாளுடைய நோன்பு அதற்கு முந்திய வருடத்துக்குரிய பாவங்களுக்கும் அதற்கு அடுத்த வருடத்துடைய பாவங்களுக்கும் அது குற்ற பரிகாரமாக அமையும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலானவர்களே, ஒரு நாள் நோன்பை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அரஃபாவுடைய ஒரு நாள் நாங்கள் நோக்கக்கூடிய அந்த நோன்பை கொண்டு அல்லாஹ் 2 வருட பாவங்களுக்கு அதை அல்லாஹ் குற்ற பரிகாரமாக ஆக்குகின்றான். மேலானவர்களே, பெரியார்களே, அதே போன்று இந்த நாட்களிலே செய்யப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமல் தான் உல்ஹியாவுடைய அமலாக இருந்து கொண்டிருக்கின்றது. பெருநாளுடைய தொழுகைக்கு பின்னால் அந்த ஐயாமு தஷ்ரீக்குடைய அந்த 3 நாட்களுக்கு உட்பட்ட அந்த காலத்திலே செய்யப்படக்கூடிய மிக முக்கியமான அமல் இந்த உல்ஹியாவுடைய அமலாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே கூறினார்கள், பெருநாளுடைய நாளிலே மனிதன் செய்யக்கூடிய அமல்களிலே அல்லாஹ்வுக்கு மிகவுமே நெருக்கமான விருப்பமான அமல் இரத்தத்தை ஓட்டுவது, குர்பானி செய்வது என்பதாக கூறிவிட்டு கூறினார்கள், அந்த பிரானுடைய அந்த இரத்தம் பூமியிலே கொட்டுவதற்கு முன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனுடைய அனைத்து பாவங்களையும் மன்னிப்பதாக கூறினார்கள். மேலானவர்களே, இந்த உல்ஹியாவுடைய அமல் ஹதீஸிலே மிகவும் வலியுறுத்தப்பட்டு மிகவும் ஆர்வமூட்டப்பட்டு கூறப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமலாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அஸிமு லஹாயாக்கும், உங்களுடைய குர்பான்களை மிகவும் வலுப்பமான நல்ல பெரிய பிராணிகளை பார்த்து நீங்கள் குர்பான் கொடுங்கள். அஸிமு லஹாயாக்கும், உங்களுடைய அந்த குர்பான்களை மிகவும் நல்ல பெரிய பிராணிகளை பார்த்து நீங்கள் குர்பான் கொடுங்கள். ஃபஇன்னஹா ஃபிஸ்ஸிராத்தி மதாயாக்கும், இந்த உங்களுடைய இந்த உல்ஹியாக்கள், இந்த பிராணிகள் நாளை மறுமையிலே உங்களுடைய சிராத்தை கடப்பதற்கு உங்களுக்கு அது வாகனங்களாக அல்லாஹ் மாற்றி தருவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலானவர்களே, நாங்கள் செய்யக்கூடிய இந்த உல்ஹியா பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே கூறும் போது, லை யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும், நீங்கள் செய்யக்கூடிய இந்த உல்ஹியாவுடைய இந்த இறைச்சிகளோ அதனுடைய இரத்தங்களோ அல்லாஹ்வை சென்றடைவதில்லை, மாற்றமாக உங்களுடைய தூய்மையான எண்ணம், வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும், உங்களுடைய தக்வா, நீங்கள் எந்த அளவு உள்ள பரிசுத்தமாக இந்த உல்ஹியாவுடைய அமலை செய்கின்றீர்களோ இதுதான் அல்லாஹ்வை சென்றடைகின்றது. எனவே நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலிலும் அல்லாஹ்வுடைய திருப்தியை அடிப்படையாக செய்யக்கூடிய, அல்லாஹ்வுடைய திருப்தியை நோக்கமாக கொண்டு அதன் அடிப்படையிலே எங்களுடைய ஒவ்வொரு அமலையும் செய்யக்கூடிய அந்த நட்பாக்கியத்தை அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் நல்க வேண்டும். அல்லாஹ் தெளிவாக குர்ஆனிலே கூறுகின்றான், எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுக்காகவே செய்யப்பட்ட அமல்களை தவிர வேறு எதனையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. மேலானவர்களே, எவர்கள் உல்ஹியா கொடுப்பதற்கு நியத்து வைக்கின்றார்களோ அவர்கள் துல்ஹஜ்ஜுடைய 1வது பிறையிலிருந்து
பெருநாளுடைய அதாவது இந்த உல்ஹியாவுடைய அமல்கள் முடியும் வரை அவர்கள் நகங்களையும் முடிகளையும் வெட்டாமல் இருப்பதும் மிக முக்கியமான ஒரு சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. மேலானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுடைய கடமையாகியும் எவர்கள் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றவில்லையோ அவர்களுக்கு எவ்வாறு எச்சரித்தார்களோ இதே போன்று எவர்களுக்கு உல்ஹியாவுடைய அந்த அமலை செய்வதற்கு வசதி இருந்தும் எவர்கள் அந்த உல்ஹியாவுடைய அமலை செய்யவில்லையோ அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரித்திருக்கின்றார்கள். நபி அவர்கள் கூறினார்கள், எவர்களுக்கு உல்ஹியா கொடுப்பதற்கு வசதி இருந்தும் அவர்கள் கொடுக்கவில்லை என்றால் ஃபலா யக்ரபன்ன முஸல்லானா, அவர்கள் எங்களுடைய அந்த முசல்லாவுக்கு தொழக்கூடிய இடங்களுக்கு அவர்கள் நெருங்க வேண்டாம், வர வேண்டாம் என்பதாக நபி அவர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள். எனவே இந்த உல்ஹியாவுடைய அமலை பொறுத்த வகையில் எமக்கு தெரியும், ஒருவருக்கு தனியாக முழுமையான ஒரு ஆட்டை கொடுக்க முடியும் என்றால் அவருக்கு அதனை செய்ய முடியும். அவ்வாறு வசதி இல்லை என்றால் ஆக குறைந்தது ஒரு மாட்டிலே 7 பங்குகள் ஒரு பங்கு எடுத்தாவது இந்த அமலிலே பங்கு பெற்று இந்த முழுமையான கூலிகளை அடைந்து கொள்வதற்கு மார்க்கம் எமக்கு மிகவும் லேசாக்கி தந்திருக்கின்றது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சங்கையான மாதத்திலே எந்தெந்த அமல்களை செய்வதன் மூலமாக அவனுடைய நெருக்கத்தை அவனுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்ள முடியுமோ அவ்வாறான நல்ல அமல்களிலே அவனுடைய திருப்திக்காக செய்யக்கூடிய அந்த உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ஜுடைய உம்ராக்களுடைய பாக்கியங்களை அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. அந்த ஹஜ்ஜுல் மப்ரூருடைய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் அந்த தௌஃபீக்கை தந்தருள்வானாக. அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு உம்மத்துடைய அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்து எங்கள் அனைவரையும் இறுதி நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற உயர்ந்த கலிமாவை மொழிந்தவர்களாக சுவர்க்கத்துடைய காட்சிகளை கண்டவர்களாக இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய அந்த பாக்கியத்தை எங்களுக்கும் முழு உம்மத்தினருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وبارك تسليما كثيرا أما بعد فأوصيكم ونفسي أولا بتقوى الله إن الله مع الذين اتقوا والذين هم محسنون. فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. الحج أشهر معلومات. صدق الله العظيم. بارك الله لنا ولكم في الآيات والذكر الحكيم. أقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له
ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وبارك تسليما كثيرا كثيرا. أما بعد فأوصيكم ونفسي أولا بتقوى الله. إن الله مع الذين اتقوا والذين هم محسنون. فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله مولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر رضي الله عنه، وأشدهم في أمر الله عمر، وأصدقهم عثمان، وأقضاهم علي رضي الله تعالى عنهم، وفاطمة سيد نساء أهل الجنة رضي الله تعالى عنها، والحسن والحسين سيدا شباب أهل الجنة رضي الله تعالى عنهما، وحمزة أسد الله وأسد رسوله صلى الله عليه وسلم رضي الله تعالى عنه. اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة وباطنة لا تغادر ذنبا. الله الله في أصحابي لا تتخذوهم غرضا من بعدي، فمن أحبهم فبحبي أحبهم، ومن أبغضهم فببغضي أبغضهم، وخير أمتي قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك سميع قريب مجيب الدعوات. مولانا رب العالمين، ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا، ربنا إنك رؤوف رحيم. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. سبحان ربك رب العزة عما يصفون، وسلام على المرسلين، والحمد لله رب العالمين.